ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிஆர் விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்க மேங்கோ மிஸ்ட் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் உள்ள கரப்பனஹள்ளி அப்படின்ற பிளேஸில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் டீம் அவுட்டிங்காக இந்த ரெசார்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கே ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரி, அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த விலாக். வாங்க உள்ளே போகலாம். ஸோ உள்ளே என்ட்ராகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே ஆம்பியன்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. என்ட்ரானதும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷனில் வந்து சப்போஸ் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேம் டீட்டெயில்ஸ் கொடுத்தா ப்ரீ புக்கிங் கலெக்ட் பண்ணி உங்களுக்குரிய பேட்ஜஸ், அதுக்கப்புறம் டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணலனாலும் ஏர்லி மார்னிங் வந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து புக் பண்ணிடுவாங்க. அதர் டைமில் வந்து வரும்போது புக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குரிய டோக்கன்ஸ், அதுக்கப்புறம் பேட்ஜஸ் கொடுப்பாங்க. டோக்கன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து தேவைப்படும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு 5 நம்பர்ஸ், 2 நம்பர்ஸ், 1 நம்பர் டோக்கன் அது மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ரைட்ஸை வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து டே அவுட் சூஸ் பண்ணியிருந்தோம், டீம் அவுட்டிங் அப்படின்றதுனால. பர் டேக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 3500 ருபீஸ் பே பண்ணியிருந்தோம். வித் இன்க்ளூட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்டு டின்னர் எல்லாமே இன்க்ளூடாக தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா, கிளைமேட் உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பெங்களூர் கிளைமேட் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த ஆம்பியன்ஸுக்கும் பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு 10 o'clock போல் அங்கே ரீச் ஆகிட்டோம் ஆல்ரெடி. ஸோ ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லாமே வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பஃபே சிஸ்டம் தான். ஸோ எல்லாமே வந்து அவங்க எல்லா இடத்துலையுமே ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு தேவையானதை வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். வெஜ் அண்ட் நான்வெஜ் போத் ரெண்டுமே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆனதும் நம்ம ரைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எந்த ரைடு அப்படின்னா, ஆப்வியஸ்லி போட்டிங்க்கு தான் போனோம். போட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 மெம்பர்ஸும் போகலாம், 4 மெம்பர்ஸும் போகலாம். அதே மாதிரி பெடல் பண்ணியும் போகலாம், துடுப்பு போட்டும் போகலாம். உங்களோட விருப்பம் தான். துடுப்பு போட்டு போனாலும் சரி, பெடல் பண்ணி போனாலும் சரி. 2 மெம்பர்ஸ் வந்து மினிமம், மேக்ஸிமம் வந்து 4 மெம்பர்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு. 10 to 15 மினிட்ஸ் இந்த வந்து ரைடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ போட்டிங் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே பக்கத்துலேயே வந்து அட்வென்ச்சர்ஸ் நிறைய இருந்துச்சு. லைக் ராக் கிளைம்பிங், லேண்ட் ஜாபிங், ஜிப் லைன், பாம்பு பர்மா, அப்புறம் கமாண்டோ நெட், ரஷ்யன் லேடர், அப்புறம் பர்மா லூப், அது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு அட்வென்ச்சருக்கு வந்து அட்வென்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு டோக்கன் தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எல்லா அட்வென்ச்சருமே ட்ரை பண்ணேன். அதுக்குரிய சேஃப்டி பெல்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருவாங்க. சேஃப்டி பெல்ட் இல்லாமல் வந்து உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஈவன் கிட்ஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. கிட்ஸு, அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சேஃப்டியாகவும் இருந்துச்சு. ஸோ அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் ஸ்பா இருந்துச்சு. ஃபிஷ் ஸ்பானா வேறு ஒன்றும் கிடையாது, ஃபிஷ் பெடிக்யூர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீட்டில் உள்ள டெட் ஸ்கின் எல்லாத்தையுமே அந்த ஃபிஷ் வந்து சாப்பிடும். அதுதான் வந்து அந்த ஃபிஷ் பெடிக்யூர் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்வியஸ்லாக ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஆல்ரெடி ட்ரை பண்ணவங்களுக்கு வந்து இது உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் பெடிக்யூர் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருந்துச்சுங்க. அதாவது ஓல்டு கல்ச்சர், அதாவது ஓல்டு சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செட்டப் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசார்ட் ஃபுல்லாமே வந்து அதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. ஒன்ஸ் ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே நிறைய இருந்துச்சுங்க. லைக் ஷூட்டிங், அதுக்கப்புறம் ஆர்ச்சரி. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் வந்து பர்டிகுலர் டோக்கன் கொடுத்து, நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் கொடுத்து வந்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
நான் பர்சனலாகவே ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி அப்படி இல்லாட்டி ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னா ஃபூஸ்பால் அப்படின்னு ஒரு இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து டீமாக போயிருந்ததுனால 5 மெம்பர்ஸாக வந்து செப்பரேட்டாக ஒரு டீமாக பிரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஃபுட்பால் மாதிரி இல்லை, ஃபுட்பால் மாதிரி தான், ஆனால் மேலே அடிக்காமல் எல்லாமே வந்து தரையை ஒட்டி அடிக்கணும். ப்ளஸ் வெளில போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேயே வந்து விளாட்றதுனால பெரியவங்க சின்னவங்கன்ட்டு இல்லாமல் எல்லாருமே இன்க்ளூட் ஆகி தான் விளாண்டோம். அது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் டைம், அந்த 15 மினிட்ஸ் போனதே தெரில. அந்தளவுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்து 360 டிகிரி கிளாக் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைக்கிளில் சுற்றிக்கிட்டே நீங்கள் 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ அங்கே உள்ள ஆக்டிவிட்டின்ட்டு இல்லாமல் அதர் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேத்துக்கு வந்து அவுட்டோர் கேம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கிரிக்கெட்டும் வந்து அங்கே விளாட்லாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாக்ஸ் கிரவுண்டும் வந்து அங்கே இருந்துச்சு. பேட் பால் எல்லாமே வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பெர் பர்சனுக்கு வந்து 2 டோக்கன்ஸ் அது மாதிரி வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். லஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அபியஸ்லி பஃபே தான். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு வந்து உண்மையிலே சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சரி 3 டைம்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க, அந்தளவுக்கு ஃபுட் நல்லா இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. எல்லாமே ரொம்பவே அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு நேராக எல்லாருமே போய் ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டாங்க. வாட்டர் ரைட்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்லி ஸ்விம்மிங் பூல் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதில் தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து அதர் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணுறத விட தண்ணியில் விளாட்றது தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் போலக்கு. மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு பார்க்கிங் பக்கத்தில் வந்து ஒரு 2 ஆக்டிவிட்டி இருந்துச்சுங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ஜாபிங் அப்படின்னு இருந்துச்சு. பப்ஜி ஆக்டிவிட்டினா வேறு ஒன்றும் கிடையாது. அது வந்து நான் வீடியோ எடுக்கல, ஆனால் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து மிலிட்ரி மாதிரியே வந்து அந்த ட்ரெஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் பப்ஜி போகும்போது எப்படி உங்களுக்கு ஷூட் பண்ணி எல்லாமே பண்ணுவீங்களோ அது மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்கள் கையில் கன்னும் கொடுத்துருவாங்க. 5 புல்லட்ஸ் வந்து இருக்கும். உங்கள் மேலே அந்த புல்லட் வந்து படும்போது அதுலேருந்து ஒரு லிக்யூடு மாதிரி வெளில வரும். உண்மையிலே நீங்கள் மிலிட்ரியில் போய் சுட்ட எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேண்ட் ஜாபிங் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு பலூனுக்குள்ளே 2 பேர்த்த போட்டு தள்ளிட்டே போவாங்க. பார்க்கும்போதே செம காமெடியாக இருந்துச்சு. சரி இப்போ தான் சாப்பிட்ருக்கு, இதில் உருட்டிட்டு போனால் வாந்தி வந்துடும் அப்படின்ட்டு அந்த ரைட் நான் போகல. ஒன்ஸ் பப்ஜி விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயின் ஸ்விங்னு ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு தான் டோக்கன் அதிகம், 8 டோக்கன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ராட்சச ஊஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக வந்து பார்க்கில் போய் விளாண்டுருப்போம் சின்ன சின்ன இது. அது இல்லாமல் இது வந்து எப்படின்னா ரொம்ப பெருசாக வந்து ஸ்விங் ஆகும். ஆக்சுவலாக கேரளா அந்த மாதிரி பிளேஸில் வந்து நிறைய இது நான் பார்த்துருக்கேன். இது ரெசார்ட்லேயே வந்து வச்சுருந்தாங்க. உண்மையிலே நான் பர்சனலாக ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன் இதை. ஸோ டீம் எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான். ஈவினிங் வந்து 4:30 அதுக்கப்புறம் 6:30 இந்த 2 டைம்ஸுமே வந்து மிஸ்டு டான்ஸ் ஒன்று அப்படின்னு போடுவாங்க. அதாவது
வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கோ லைட்ஸ் எல்லாமே போட்டு விட்டு சாங்ஸ் போடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி வேணால் ஆடிக்கலாம். பர்சனலாக ஒரு டீமாக போகும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டு டான்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க. உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒன்ஸ் எல்லாமே ஆக்டிவிட்டி எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நைட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளம்பிட்டோம். டின்னர் வந்து பஃபே சிஸ்டம் தான். ஸோ ஈவன் நைட் டைம் கூட வந்து அங்கே ஆம்பியன்ஸ் எல்லாமே லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நைட் அங்கே ஸ்டே பண்ணுற ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேயும் இருக்கும். நைட் ஸ்டே பண்ணுறவங்க வந்து இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நாங்கள் டே அவுட் அப்படின்றனால நைட் வந்து டின்னர் முடிச்சு கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் இந்த மாதிரி பல வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.